சிறுநீரக வியாதிகள், சிறுநீரகம் எங்கு இருக்கின்றன முதலிய பல விஷயங்கள் தவறான அபிப்பிராயத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் 2 சிறுநீரகங்களை இயற்கை கொடையாக அளித்திருக்கிறது. அந்த ஃப்ளூயிட் அண்ட் சால்ட் பேலன்ஸ் உடம்பிற்கு தேவையான அளவு அரௌண்ட் 78 மில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. அதுல 58 மில்லியன் படித்தவர்கள், 80% லிட்ரசி ரேட். கிட்னி கோளாறு முதல் 10 காரணங்கள் அதுல வருது. அதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சிறுநீரக வியாதி இருதயத்துல போட்டிருக்கோம். ஒரு 15% டாக்டர்களுக்கே தெரியல ஏன் வருது அப்படின்னு எங்களுக்காக கண்டுபிடிக்க முடியல. ஸோ யூரினை செக் பண்ணிட்டே இருக்கணும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு யூரினை செக் பண்ணணும். இந்த பெண்களோட விமனோட ஹெல்த் ரொம்ப நல்லா. நாளை உலக சிறுநீரக தினம். இந்தியாவில் ஏறக்குறைய 10லிருந்து 15% சிறுநீரக வியாதி சைலண்டாக இருக்கிறது. இந்த சிறுநீரக வியாதிகளை பல வகைப்படுத்தலாம். சர்க்கரை நோயால் வரக்கூடிய சிறுநீரக வியாதி, இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய சிறுநீரக வியாதி, ஒரு அலர்ஜி என்று சொல்லுவோம், கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் என்று காரணத்தினால் வரக்கூடிய சிறுநீரக வியாதி, சிறுநீரக கற்களால் உருவாகக்கூடிய சிறுநீரக வியாதி என்ற பல வகைகளால் இந்த சிறுநீரக வியாதி உருவாகலாம். ஆரம்ப நிலையில் இந்த சிறுநீரக வியாதியை கண்டுபிடிப்பது கடினம். ரெகுலர் ஹெல்த் செக்கப் மிக மிக முக்கியம். யூரின் அனாலிசிஸ் செய்து சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்கின்றன என்று பார்க்கிறோம். யூரின் வழியாக புரதச்சத்து புரோட்டீன் வெளியே வருகிறதா என்று டெஸ்ட் பண்ணி செய்ய வேண்டும். இரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினின் முதலியவை அதிகமாக இருக்கின்றன என்று செக் செய்ய வேண்டும். இந்த சிறுநீரக வியாதியை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்காமல் விட்டால் பின் விளைவுகள் மிகவும் கடினமாகதாக இருக்கும். அவை சிறுநீரகங்கள் மட்டும் பாதிக்காது, உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் பாதித்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும். இந்த வருடம் சிறுநீரகங்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வருடமாக இருக்கிறது. விமென்ஸ் ஹெல்த் அண்ட் கிட்னி டிசீஸ் என்பதுதான் இந்த வருடத்தின் வேர்ல்டு கிட்னி டேயின் தீம் ஆகும். ஆகவே தாய்மார்கள் தங்களது சிறுநீரகங்களை சரியான அளவு பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரியான அளவு தண்ணீர் உட்கொண்டு உப்பின் அளவை குறைத்து இந்த சிறுநீரகங்களை சரியான அளவு வேலை செய்ய வைத்தால் தாய்மார்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் சிறுநீரகங்கள் நல்ல அளவில் இருக்கும், நல்ல அளவில் வேலை செய்யும். பிற்கால சந்ததியினர் நல்ல சிறுநீரகங்களுடன் பிறப்பார்கள். நமது பிற்காலம் தமிழகத்தில் பிரகாசமாக இருக்கும் என்பது முக்கியமான செய்தி. இந்த வருடத்தின் தீம் விமென்ஸ் ஹெல்த் அண்ட் கிட்னி ஹெல்த். நன்றி. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.